அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு என்ன செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால், வீட்டிலேயே ஐதரசன் வாயுவை தயாரிப்பது எப்படி. இதுக்கு எனக்கு தேவை ஒரு பழைய 9 வோல்டேஜ் பேட்டரி உண்டு. ஏன் இந்த 9 வோல்டேஜ் பேட்டரி தேவை என்று சொன்னால், இதுக்குள்ளே நாகத்தகடு கிடக்கு. இந்த நாகத்தகட்டை நாங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் இந்த வீடுகளில் கல்சியம் நீக்கி என்று சொல்லி நாங்கள் பயன்படுத்துகிறாங்க, கல்சியம் ரிமூவர். இதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது ஏன் நான் இதை தெரிவு செய்யணும்னு சொன்னால், இது ஒரு அமில பதார்த்தமாக இருக்கிறபடியால் நான் இதை தெரிவு செய்கிறேன். முதலாவது உண்மையாகவே இது நான் ஒரு அமிலம் தானான்னு இருக்கா செக் பண்ணி பார்ப்பேன். இது அமிலம் தானான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்னட்ட என்ன இருக்குன்னு சொன்னால், ஒரு நீலப்பாசி சாயத்தால் இருக்குது. இந்த நீலப்பாசி சாயத்தால் வச்சுக்கொண்டு இது நான் அமிலமானு செக் பண்ணி பார்க்க போகிறேன். கண்ணுக்கு பக்கத்தில் எல்லாம் வச்சு ஓப்பன் பண்ணக்கூடாது. கண்ணில் கட்டாயம் கூகுள் ஏதாவது போட்டிருக்கணும். இந்த மூடியிலேயே நான் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த நீலப்பாசிச்சாயத்தால் வச்சு செக் பண்ணுறேன். இந்த நீலப்பாசிச்சாயத்தில் பாருங்க சிவப்பு நிறமாக மாறும். அமிலங்கள்லாம் என்ன செய்யும்னு சொன்னால், அமிலங்கள் நீலப்பாசிச்சாயத்தாளுக்கு என்ன நிறமாக மாறும் என்று சொன்னால் சிவப்பு நிறமாக மாறும். நான் இதில் கொஞ்சத்தை என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த மூடியில் எடுக்க போகிறேன். இந்த கொஞ்சம் அமிலத்தை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த மூடியில் எடுக்கிறேன். ரைட், இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். சிறந்தொரு அமிலம். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாலே, என்னோட ஒரு நாகத்தகடு இருக்குது. இந்த நாகத்தகடு நான் சும்மா வச்சு பார்க்க போகிறேன். இதில் என்ன நடக்குது, இந்த ரியாக்ட் நடக்குதான்னு பார்க்குறது. இந்த ரியாக்ஷன் நடக்குதான்னு பார்க்குறதுக்கு நாகத்தகடை வச்சு பார்க்குறேன். நீங்களும் பாருங்கள், பார்க்கம் நடக்கும். ரைட், இப்போ இதைத்தான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், என்னுடைய பரிசோதனைக்கு பயன்படுத்த போகிறேன். என்னுடைய கொதி பரிசோதனை குழாய் இருக்குது. இந்த பரிசோதனை குழாய்க்குள்ளே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், சின்ன சின்ன பீஸாக இந்த நாகத்துண்டுகளை வெட்டி போட போகிறேன். சின்ன சின்ன பீஸுகளாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த நாகத்துண்டுகளை வெட்டி போட போகிறேன். நீங்களும் இந்த பரிசோதனையை வீட்டில் செய்து பார்க்கலாம். ஆனால் செய்து பார்க்கல கவனமாக நாங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னென்னு சொன்னால், இங்கே பயன்படுத்துகிறது அமிலம். ஆகவே அமிலத்தினுடைய விளைவுகள் பாரதூரமானதாக அமையலாம். அமிலத்தை பயன்படுத்தியதில் அதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுட்டு நாங்கள் அமிலத்தை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் நல்லம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இதுக்குள்ளே இந்த கல்சியம் நீக்கி என்று சொல்ல போகிற இந்த அமில பதார்த்தத்தை சேர்க்க போகிறேன். பாருங்க, இதிலிருந்து வாயு வெளியேறது எங்களுக்கு தெரியுது. இதிலேருந்து வாயு வெளியேறது தெரியுது. இந்த வாயுவை நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சேகரிக்க போகிறேன். இந்த வாயுவை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் சேகரிக்கிறேன். வெளியேற இந்த வாயுவை நான் சேகரிக்க போகிறேன். வெளியேற வாயுவை சேகரித்து என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், ஒரு எரியும் தணல் குச்சியை கொண்டு போகிறேன். கவனிங்க, அந்த சத்தத்தை கவனிங்க. எரியும் தணல் குச்சியை கொண்டு செல்லும்போது, எரியும் தணல் குச்சியை கொண்டு செல்லைகள் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னால், பொப்பென்ற சத்தத்தோடு எரிந்து அணைந்தது. எரியும் தணல் குச்சியை கொண்டு செல்லும்போது பொப்பென்ற சத்தத்தோடு எரிந்து அணைந்ததை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது இலகுவாக நாங்கள் வீட்டிலேயே எண்ணத்தை தயாரித்து கொள்ளலாம் என்று சொன்னால், ஒரு ஐதரசன் வாயுவை தயாரித்துக் கொள்கிற ஒரு எளிய முறை. இதில் பாருங்கோ, எங்கேயும் இந்த நாகத்துண்டு ஃபுல்லாக கரைஞ்சியே முடிஞ்சு. எங்கேயுமே நாகத்துண்டு இல்லை. நான் என்ன செய்கிறேன், மேலதிகமாக நாகத்துண்டை போடுறேன். பாருங்க, இதில் இந்த வலிக்குமிழிகள் உருவாகிறது தெரியுது. இதில் நாங்கள் தொட்டு பார்த்தா சுடுவது. மேலதிகமாக நான் அப்போது மூடியில் எடுத்து வச்சுருந்தேன். அமிலத்தை என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்குள்ள ஆட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதுக்குள்ளால் கொஞ்சம் வாயு சேகரிப்போம். மீண்டும் முறைக்கால் வாயுவை சேகரிப்போம்.
ரசாயன தாக்கம் ஒன்று நடந்து கொண்டிருக்குது, எங்களை வடிவம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ரசாயன தாக்கம் நடக்கிறதை எங்களுக்கு இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. நாங்கள் அமிலத்தை வச்சுக்கொண்டு இந்த பரிசோதனையை செய்யல கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் அமிலங்களும் வந்து இப்பற்றக்கூடியது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாயுக்கு பக்கத்தில் நாங்கள் கொண்டு போகும்போது எரிந்து அணையும் சத்தம், அந்த பொப்பன்ற சத்தத்தோடு எரிந்து அணைகிறத வந்து எங்களால் கேட்கக்கூடியதாக இருக்குது. மீண்டும் ஒருக்கா பார்ப்போம். இந்த பொப்பன்ற சத்தத்துடன் எரியும் தணல் குச்சியை கொண்டு செல்லும் போது பொப்பன்ற சத்தத்துடன் எரிந்து அணையும் ஐதரசன் வாயு இனங்காண்டத்திற்குரிய இலகுவான ஒரு பரிசோதனை. நாங்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் வீட்டிலேயே பயன்படுத்தக்கூடிய பொருட்களை கொண்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஐதரசன் வாயுவை தயாரிக்கிறாங்க. இந்த ஐதரசன் வாயுவை தயாரிக்கிறதுக்கு நான் வீட்டில் பயன்படுத்தின பொருள்கள் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கால்சியம் ரிமூவர், கால்சியம் நீக்கி, அதே போல் ஒரு 9 வோல்டேஜ் பேட்டரிக்குள்ளே இருந்து நாகத்தகட்டுக்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் நாங்கள் சாதாரணமாக வீட்டிலேயே ஐதரசன் வாயுவை தயாரித்து கொள்ளலாம். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை நாம் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.